அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன் என்னன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகுரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு அடுத்தடுத்து உங்களுக்கு வருங்க. ஓகேங்க, இப்போ பதிவை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு குரு பகவான் எப்போ பயிற்சி ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில மாதம் பார்த்திங்கன்னா 1/5/2024 இந்த நாளில் தான் குரு பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீனம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரத்துக்கான பலன்களையும் மீன ராசிக்கான பொது பலன்களையும் பார்க்க போகிறோங்க. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மீன ராசிக்கான பொது பலனை பார்த்துட்டு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திர வாரியாக பலன்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்களா, குரு பகவான். ஸோ இந்த பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்கும், எந்த மாதிரி முன்னேற்றத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா, தனவாக்கு ஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானத்திற்கு மாறுறாரு. அப்படியே உங்களுடைய சப்தமஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. ஸோ இதோடைய பலன்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனி வேற போயிட்டு இருக்கு. இது கூடவே இப்போ குரு பயிற்சியும் நடக்குது. ஸோ பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 7.5 சனி இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் சின்ன சின்ன வியாதிகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது பொதுவாகவே 7.5 சனின்னு வந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கடந்து தான் வரணும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ குரு பயிற்சி எனக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்க. பிஸ்னஸ் சூப்பராக இருக்குங்க. பிஸ்னஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாயிருக்கும். வருமானத்தில் குறையே இல்லை, வருமானம் நிறைவாக இருக்கும். வருமானத்திற்கோ தொழிலையோ எந்த ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்லவே முடியாது. அது சூப்பராக இருக்குது. தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக தாங்க இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். சரி, வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன். வீண் விரய செலவுகள், உடம்புல சின்ன சின்ன பாதிப்புகள், கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துவாங்கங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பணம் கொடுக்குறதோ வாங்குறதோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். வீண் விரய செலவுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது புதுசாக தான் நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை யாருக்காச்சும் நீங்கள் பணம் கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த 1 வருஷத்துக்கு யாருக்கும் நீங்கள் அப்படியெல்லாம் கொடுத்துட வேணாங்க. கடனாக கொடுக்கறது கூட இந்த 1 வருஷத்துக்கு வேண்டாம். நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்டா 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் அதை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1 வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஆல்ட்ரும் பண்ண வேணாம். அப்படி போகிற வாக்கிலேயே போயிட்டுருக்கட்டும். ஆனால் வருமானம் நல்லா நிறைவாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படியே யாருக்காச்சும் நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னாலும் அப்படியே நைஸாக பேசி அவங்கக்கிட்ட பணத்தை வாங்க பாருங்கள். மாட்டிக்கிச்சின்னா வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, வீண் விரய செலவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொடுத்த பணம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட பேசி பணத்தை வாங்க பார்த்துருங்க. அதே மாதிரி வேறு ஏதாச்சும் இன்னொரு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யாராச்சும் உங்ககிட்ட ஆசை வார்த்தைகளில் காமிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இருக்கிற பிஸ்னஸே பண்ணுங்கள். புதுசாக எந்த பிஸ்னஸும் இந்த 1 வருஷத்துக்கு பண்ண வேணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு பண்ணுங்கள். யோசிக்காமல் எதையோ ஒன்று செஞ்சுட்டு அப்புறம் யோசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு எடுங்க. நீங்கள் இதை நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கு பாசிட்டிவாக என்ன தான் நடக்கும், இந்த குரு பயிற்சினால் எனக்கு என்ன தான் ஃபேவராக நடக்கும்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன் கேளுங்க. இந்த குரு பார்வையானது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். தகப்பன் வழியில் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய சொத்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு பாகப்பிரிவினை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகப்பன் வழி சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் உங்களுடைய பணிபுரியக்கூடிய உங்களுடைய பார்ட்னர்ஸோ இல்லை லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் ஓகே, இவங்கக்கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் நல்லாவே இருக்கும். நல்லா உங்களுக்கு ஃபேவராக இருப்பாங்க, சப்போர்ட்டபுளாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பண வரவு அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கு யாராச்சும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, ஆல்ரெடி ஒருத்தங்க கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன், அவங்கக்கிட்ட என்னால் பணத்தை வாங்கவே முடியல, இல்லை வேறு வழியில் ஏதோ ஒரு வகையில் பணம் வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஆனால் உங்கள் கையில் இருந்த பணம் வேறு யாருக்கும் போகக்கூடாது.
வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்துடுங்க. ஆக மொத்தம் உங்கள் பணத்திற்கோ தொழிலுக்கோ பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லை, நல்லாயிருக்கு. புதுசாக கடன் படாமல் இருந்தால் ஓகே தான். நீங்கள் புதுசாக கடன் பட்டு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். இருக்கிற கடன் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது கடன் எதையும் நீங்கள் உருவாக்காமல் இருந்தாலே போதும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷம் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களுடைய வருகை இருக்கும். சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் சகோதரர் சகோதரிகள்கிட்ட உங்களுக்கு உறவு நல்லா மேம்படுங்க. அவங்க நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு நல்ல ஃபேவராக சப்போர்ட்டாக இருப்பாங்கங்க. உறவுகள் மத்தியில் பார்த்திங்களா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அடுத்தவர்களுடைய பாராட்டை நீங்கள் இந்த வருஷம் பெறுவீங்க. பெண்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. உங்களுடைய கணவர் உங்கள் மேலே அதிக அன்பு செலுத்துவார். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும். உறவினர்களிடம் நல்ல பேர் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணுங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்களா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுடைய கவனம் முழுக்க படிப்பில் மட்டும் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மாணவர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வேறு ஏதாவது பிரச்சனைன்னா கூட உங்களை கோர்த்து விட்ருவாங்க. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்ற மாணவர்களோட பேசும்போது பழகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கு. தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்துலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைங்களும் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துக்குவாங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. பார்த்திங்களா இந்த 7.5 சனியோடைய காரணத்தினால உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த குரு பயிற்சி என்ன உங்களுக்கு சொல்ல வருதுன்னா நீங்கள் பொறுமையாக இருக்கணும். புதுசாக எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. புதுசாக கடன் பற்றக்கூடாது. வேறு இங்கே மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நீங்கள் புதுசாக எந்த ஒரு பிஸ்னஸோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் பணத்தை கொண்டு போய் கொடுக்கறதோ இருக்கக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவு இல்லை. ஆக மொத்தம் உங்களுக்கு வருமானத்துக்கு எந்த குறையும் இல்லை. வருமானம் இருந்தாவே ஓரளவு நம்ம எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிடலாம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொத்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சொத்து பிரிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு அது பிரித்து கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம நட்சத்திரத்துக்கான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பூரட்டாதி 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக டிலே ஆகும். இருந்தாலும் நீங்கள் நினச்ச வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்குங்க. இதே போல் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகும். பிள்ளைங்க மூலயமா கொஞ்சம் உங்களுக்கு செலவு இருக்குங்க. அது கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்திங்களா மே மந்த் வேறு வந்துடுச்சு. அடுத்து பார்த்திங்களா பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் வந்துடும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும் குழந்தைங்க மூலயமா. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கு. அடுத்து உத்திரட்டாதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். புதிய வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வண்டி வாகனம்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாட்களாக நினச்சிட்டு இருந்த காரியம் நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ப்ரமோஷன் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குங்க. கூட்டு தொழிலில் நல்ல லாபம் இருக்குங்க. அதே போல் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நல்ல வெற்றி உண்டாகுங்க. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ரொம்பவே இரக்க குணம் கொண்டவர்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் மீனராசிக்கான குணாதிசயங்கள் என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இரக்க குணம் உள்ளவர்கள். எல்லாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அதனாலே ஒரு சில ப்ராப்ளமும் உங்களுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கான பலன் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணுங்க. ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம உதவி பண்ணக்கூடிய பர்சன் நல்ல பர்சனாக இருக்கணும். அவங்க நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் இழுத்து விடாமல் பார்த்துக்கணும். ஸோ உதவி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக உதவி பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணும்போது வீண் அலைச்சல் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் இழுபறியான நிலை உண்டாகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அதே போல் அலைச்சல் அதிகமாகும். அலைச்சல் அதிகமானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் நகைகள்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் உண்டாகுங்க. குடும்பத்தோட வெளியூர்லாம் போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. சரி ஓகேங்க, எனக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, பிஸ்னஸ் நல்லா தான் இருக்குது. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருதுங்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிளாக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை கடவுள் உருவாக்கி கொடுப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகனை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு இந்த 2 நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு முருகனுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டு வாங்க. அடுத்து அங்கேயே சனீஸ்வர பகவான் இருப்பார். முடிஞ்சால் அவரையும் வழிபட்டுட்டு அவருக்கும் ஒரு தீபம் எல் தீபம் போடுங்க அவருக்கு.
ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி வேறு நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா, 7.5 சனி, அதாவது 7.5 சனி நடந்துகிட்ருக்கு. அதோடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். அப்புறம் இந்த காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிட்றது, எள் கலந்த சாதம் வைங்க. சனிக்கிழமைனா எச்சிப்படாமல் எள் கலந்த சாதம் நீங்கள் இந்த 7.5 வருஷத்துக்கும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. 7.5 சனியோடைய தாக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவு அன்னதானம் பண்ணுங்கள். ரோட்டில் கை கால்லாம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் உங்களுக்கு இந்த சனி பகவான் எந்த பாதிப்பையும் தரமாட்டார். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு 6 மாதத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா அடிக்கடி போயிட்டு வாங்க. ரொம்ப லாங்காக இருக்குது, அடிக்கடி போக முடியாதுன்னா கண்டிப்பாக 6 மாதத்துக்கோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு குடும்பத்தோடு அர்ச்சனை வச்சுட்டு வாங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், முருகனே காவல் தெய்வம் தான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வேறு காவல் தெய்வங்கள் ஏதாவது முனியப்பன், இந்த மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மாரியம்மன், இவங்கெல்லாம் வழிபட்டுட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பிஸ்னஸ் நல்லா இருந்தாவே நம்ம எதை பற்றி யோசிக்க மாட்டோம், நல்லா இருப்போம், நல்லா இருப்பீங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எந்தளவு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.